அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறார்களே. இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய ஆட்சியல் அதாவது அரசியல் அமைப்பு எங்கெங்கே எந்தெந்த யூனிட் இம்பார்ட்டன்ட் யூனிட் வேறு டு ஸ்டடி ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் அதில் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்திய அரசியல் அமைப்பு அதாவது 6வது வந்து பார்த்தோம் அப்படின்னா 6th டேர்ம் 2 இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்றது. அதுக்கப்புறம் பாலிட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி வால்யூம் 1 வந்து இந்திய அரசியல் அமைப்பு அப்படி இப்போ 12th இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது. ஸோ இந்த 3 யூனிட்டை பற்றி படிச்சிங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு தோற்றம் எந்த மாதிரி தோற்றுவிக்கப்பட்டது, என்னென்ன சரத்துக்கள்லாம் இருக்குது, ஸோ ஒரு அடிப்படையான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 2-3 ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சொல்கிறோம். ஓகேங்களா. அரசியலமைப்பு முகவுரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7th 2 அதாவது டேர்ம் 2 சமத்துவம் அப்படின்ற பாடமும் 8th டேர்ம் 2 வந்து சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற பாடத்தையும் நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லிட்டு 12th புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் பெரிய யூனிட் தான். பட் ஆனால் ஆல்ரெடி 6th 10th 12th இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒன்றிய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பற்றி 7th டேர்ம் 2 மாநில அரசு, அதுக்கப்புறம் 10th வந்து வால்யூம் 1 வந்து மாநில அரசு பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் இதை பற்றிலாம் வந்து 8th டேர்ம் 1 குடிமக்களும் குடியுரிமையும் இது. அதுக்கப்புறம் வந்து 10th வால்யூம் 1 இந்திய அரசியலமைப்பு அதிலே வந்து கொஞ்சம் கவர் ஆகிருக்கும். குடியுரிமை பற்றி கொஞ்சமாக கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இது எதுக்கு திரும்ப 10th வால்யூம் 1 இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருக்கோம். ஸோ அதான் ஆல்ரெடி நம்ம மேலேயே வந்து 10th பாலிட்டி வால்யூம் 1 வந்து இந்திய அரசை பற்றி படிக்கிறோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. குடியுரிமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ அந்த டாபிக் பர்டிகுலராக எங்கே இருக்கும் அதை திரும்ப அகைன் ஒன் டைம் போய் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஆகும், இன்னும் வந்து திரும்ப படிக்கும் போது அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு நாலேஜில் நல்லா கேப்சர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம் இதை பற்றிலாம் பார்த்தோம். 10th வால்யூம் 1 மத்திய அரசை பற்றியும் 12th ஆட்சித்துறை அப்படின்ற பாடத்தையும் வந்து கொடுத்து வந்திருப்பாங்க. அடுத்தது மாநில நிர்வாகம், அதுக்கப்புறம் மாநில சட்டமன்றம் இதை பற்றி ஆல்ரெடி நம்ம 8th வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணிருப்போம், மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, அதுக்கப்புறம் 10th வந்து மாநில அரசு, 12th வந்து சட்டமன்றம் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது எப்படி நீங்கள் படிக்கணும்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து மாநில நிர்வாக சட்டமன்றம் அப்படின்னா மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறதுன்றதை படிச்சுட்டு அப்படியே 10th வால்யூம் 1 மாநில அரசை பற்றி படிக்கணும். அதுக்கப்புறம் 12th சட்டமன்றம்னு பாடம் இருக்கு இல்லையா, அதில் மாநில சட்டமன்றங்களை பற்றி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேங்களா. அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6th டேர்ம் 2 உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும் அப்படின்ற பாடமும், 9th டேர்ம் 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற பாடமும், பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது 11th உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்ற பாடத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பஞ்சாயத்து ராஜ்களை பற்றி இருக்கும். அடுத்து கூட்டாட்சி அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள். ஸோ 9th வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கத்தின் வகைகள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டாட்சியின் தன்மை, அதாவது மத்திய அரசு மாநில அரசுக்கு என்னென்ன துறைகள்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு, பொதுத்துறை நிறுவனங்களாக என்னென்ன இருக்குது, 2 பேருக்கும் பொதுவாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருவோம். அடுத்து 12th இந்தியாவின் கூட்டாட்சி அப்படின்றதுல இருக்கும். அடுத்தது இந்திய தேர்தல் மற்றும் நிதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி இதை பற்றிலாம் பார்த்தோம் அப்படின்னா டேர்ம் 3 8th நீதித்துறை, அதுக்கப்புறம் 9th தேர்தல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் அதை பற்றி இருக்கும். 10th மத்திய அரசு, மாநில அரசு. ஸோ இது எல்லாமே மத்திய அரசு மாநில அரசு ஃபுல்லாக படித்தல அதில் தேர்தல் ஆணையத்தை பற்றி சில சில தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 11th தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், 12th இந்திய நீதித்துறை இதை பற்றி, அதாவது இந்திய நீதித்துறை அப்படின்னா இந்திய நீதித்துறைக்குள்ள என்ன இருக்குது, தேர்தல் ஆணையத்தை பற்றி என்ன இருக்குது, ஸோ அங்கே குடியரசுத் தலைவருடைய எப்படி குடியரசுத் தலைவருடைய தேர்தல், துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல், அதேபோல் மாநிலங்களவையில் இருக்கிறாங்கல்ல அவங்கள எப்படிலாம் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஸோ அது ரிலேட்டடாக வந்து என்ன இருக்கும், தேர்தல் ஆணையத்தை பற்றிய தகவல்கள் இருக்கும். அடுத்து பொது வாழ்வில் ஊழல், அதுக்கப்புறம் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்காயுக்தா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாலிட்டி புக்கில் ஒன்றும் பெருசாக எங்கேயுமே இல்லை. 12th காமர்ஸ் புக்கில் நுகர்வோர் பாதுகாப்பு அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று வந்து நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் குறை தீர்ப்பு அப்படின்னு மொத்தம் 2 பாடங்கள் இருக்கும். இது ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த டாபிக் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறோம். அடுத்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், அதுக்கப்புறம் மனித உரிமை சாசனம் இதெல்லாம் வந்து என்னென்னா 7th டேர்ம் 3 பெண்கள் மேம்பாடு, 7th டேர்ம் 3
சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் 8th டெர்ம் 2ல் வந்து மனித உரிமையும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படின்ற பாடம் இருக்கும். இதை ஃபுல்லாக கவர் பண்ணும். அடுத்தது அடிப்படை தகவல்கள் அப்படின்னா தேசிய சின்னங்கள், மக்களாட்சி. இப்போ 6th டெர்ம் 2ல் வந்து தேசிய சின்னங்கள், டெர்ம் 3ல் வந்து மக்களாட்சி, அரசாங்கத்தின் அமைப்பு மற்றும் மக்களாட்சி 9th இருக்குது. 9th டெர்ம் 2ல் 9th டெர்ம் 3ல் அரசாங்கத்தின் வகைகள், 11th அரசியல் அறிவியலில் அடிப்படை கருத்துக்கள் பகுதி 1, 2. அதுக்கப்புறம் 12th இந்திய அரசமைப்பு சட்ட திருத்தம் 1லேருந்து 103 வரைக்கும் பற்றிய தகவல்கள்லாம் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா பாலிட்டி ரிலேட்டடாக இருக்குல்ல, அதாவது குடிமையியல் அப்படின்னு சொல்லிட்டு 6வதுலேருந்து 10th வரைக்கும் தனியாக ஒரு பகுதி இருக்கும். அதில் இருக்கிற பேசிக்கான யூனிட்ஸ் எல்லாம் சும்மா ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. அதில் என்ன இருக்குன்னா சர்வதேச உறவுகளை பற்றி இருக்கும், அண்டை நாடுகளுக்குலாம் என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க, அந்த பஞ்சதந்திர கொள்கை, இதை பற்றிய தகவல்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு புத்தகம் ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம காணொலியில் சொல்ல வேணாம். அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புத்தகத்துடைய ஃபோட்டோ காப்பி என்கிட்ட ஒரு பிடிஎஃப் மாதிரி ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 300 பக்கம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு தரேன். அதை ரெஃபரன்ஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில தகவல்கள்லாம் இருக்கும், ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும், ஒரு கோர்வையாகவும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகேங்களா? இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்த வழியில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, இப்போ மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம் இருக்குன்னு அப்படின்னா மாநில அரசு அதுக்கப்புறம் சட்டமன்றம், இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களை பற்றி மட்டும் நீங்கள் படிக்கணும். இப்போ சட்டமன்றம் 12th சட்டமன்றத்தில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்திய சட்டமன்றம், மாநில சட்டமன்றம்னு 2 இருக்கும். நீங்கள் மத்திய சட்டமன்றத்தையும் படித்து மாநில சட்டமன்றத்தையும் படிச்சீங்க அப்படின்னா உங்களால் ஒரு கோர்வையாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதே வந்து மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, அதுக்கப்புறம் மாநில அரசுனா என்ன, மாநில அரசில் இருக்கிற சட்டமன்றம் என்னென்ன செயல்படுது, அதுக்கு என்னென்ன விதிகள்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்றத படிச்சிங்க அப்படின்னா ஒரு கோர்வையாக உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தடுத்த காணொலியில் அடுத்தடுத்து இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் எங்கெங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.